அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கூம்பு பற்றி 10th நியூ புக்கில் அளவியல் அப்படின்ற லெசனில் பேஜ் நம்பர் 284 கொடுத்துருக்காங்க. நம்ம கூம்பில் பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2 நம்மளுக்கு கூம்பு வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. ஓகே, வாங்க நம்ம சம் பார்க்கலாம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபார்முலா வந்து ரீகால் பண்ணிட்டு போயிடலாம். வலைபரப்புக்கான ஃபார்முலா வந்து πr/l, மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா πr/l+r, கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. இதில் வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு பற்றி நம்ம பார்ட் 1ல் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்ட் 2ல் கன அளவு பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088 கன சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு கொடுத்துருக்காங்க. கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. கன அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11088 கன சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு கூம்போட உயரம் கொடுத்துருக்காங்க. ஹச் எவ்வளோ? 24 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹச்சோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/3 பெருக்கல் பையோட வேல்யூ வேணா 22/7. ஆரோட வேல்யூ தெரியாது, ஆஸ்கர் அப்படியே வச்சுக்கோங்க. பெருக்கல் ஹச்சோட வேல்யூ 24 ஈக்குவல் டு 11088. நெக்ஸ்ட் இந்த r² மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இதில் இருக்க மிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போங்க. 11088 டிவைடில் இருக்கிறதெல்லாம் மல்டிகேஷனில் மாறிடும், மல்டிகேஷனில் இருக்கலாம் டிவைடில் மாறிடும். அப்போ 3யும் 7ம் மேலே வந்துடுமா? 3 பெருக்கல் 7 அப்படின்னு வந்துருச்சு. டிவைடு இந்த 22ம் 24ம் கீழே வந்துடும், டிவைடில் வந்துடும். 22 பெருக்கல் 24. இப்போ டிவைட் பண்ணுங்கள். 11 அப்படி டிவைட் பண்ணலாமா? ஓர் 11 11, 2 11 22. இங்கே ஓர் 11 11, இந்த 0 வந்து 11 அடங்காது, அப்போ ஒரு 0 போட்டுக்கலாம். அதே மாதிரி 8 வந்து 11 அடங்காது, இன்னொரு 0 போட்டுக்கலாம். அப்புறம் 8 11 88. நெக்ஸ்ட்டு 4 டிவைட் பண்ணலாமா? 6 நாங்க 24, இங்கே ஓர் நாங்க ஈர்னாங்க 8, மிச்சம் 2, ஐநாங்க 20, அப்புறம் ஈர்னாங்க 8ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 2 டிவைட் பண்ணலாமா? ஓரன் 2, இங்கே ஓரன் 2, ஈ2 4, ஆ2 12ன்னு வந்துருச்சு. ஓரார் 6, ஓரார் 6, சாரி ஓராறு ஈராறும் 12, ஓரார் 6 வந்துருச்சு. மிச்சம் இப்போ என்னென்ன இருக்குது? r² ஈக்குவல் டு இங்கே 21 இருக்குது, அப்புறம் இங்கே 3, இங்கே 7 இருக்கா? அப்போ 3 பெருக்கல் 7. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 21 பெருக்கல் 21 இருக்கும். 21 21 மல்டிப்ளை பண்ணால் 441. இது வந்து r²ஓட வேல்யூ. நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தான் தேவை. அப்போது 441க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 21. இதான் வந்து ஆரம் 21 சென்டிமீட்டர். இதான் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்கள். 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மர கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு கூம்பு. இந்த கூம்போட பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கா? சர்க்கிளோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 484. நோட்டையும் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கூம்பு இருக்குது, அந்த கூம்போட பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் என்ன ஷேப்பில் இருக்குது? சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் எழுதணும். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? 2πr. அதோட வேல்யூவோட 484. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? உயரம் ஹச் கொடுத்துருக்காங்க, 105 சென்டிமீட்டர். அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? கன அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? கூம்போட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. இந்த ஃபார்முலாவில் ஹச்சோட வேல்யூ தெரியும், ஆனால் ஆரோட வேல்யூ தெரியாதா? அப்போது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே 2 அப்படியே போட்டுக்கோங்க. பையோட வேல்யூ வேணால் 22/7 பெருக்கால் ஆரோட வேல்யூ தெரியாது, 6 அப்படியே வச்சுக்கோங்க. 484. இப்போது 11 இப்படி டிவைட் பண்ணலாமா? ஓர் 11 11, 2 11 22. இங்கே 4 11 44, மிச்சம் 4, 4 11 44 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஓரன் 2, இங்கே ஈ2 4, ஈ2 4, இங்கே ஓரன் 2, 11 2 22ன்னு வந்துருச்சு. இங்கிட்ட 6 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. 6 இருக்குது, டிவைடில் வந்து 7 இருக்குது. இந்த 7 அந்த சைடு போச்சுன்னா மல்டிகேஷனாக மாறியுமா? அந்த சைடு 11 இருக்குது, 11 பெருக்கல் 7 வந்துருச்சு. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 77 சென்டிமீட்டர். இது வந்து ஆரம். இப்போது இந்த ஆரோட வேல்யூ ஹச்சோட வேல்யூ இந்த ஃபார்முலா போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
1/3 பெருக்கல் பையோட வேல்யூ வேணால் 22/7 பெருக்கல் ஆரோட வேல்யூ 77. 77 2 டைம்ஸ் போடுங்க, ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கனால. நெக்ஸ்ட்டு ஹச்சோட வேல்யூ 105. இப்போ டிவைட் பண்ணாமா, 7 7 11 77 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 1 3 3 3 9 மிச்சம் 1 I 3 15. இப்போ மிச்சம் என்னென்ன இருக்குது, 22 பெருக்கல் 11 பெருக்கல் 77 பெருக்கல் 35. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதுதான் இதுக்கான ஆன்சர். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6,52,190 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். மூணாவது சம் பாருங்க. இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இரு கூம்புகளுடைய கன அளவுகளோட விகிதம் கொடுத்துருக்காங்க. கூம்புகளுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, 1/3 பை r² h. ஓகேவா, இங்கே 2 கூம்பு கொடுத்துருக்காங்களா, அப்போது இங்கே வந்து r1 h1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிவைடு 1/3 பை r² h. ரெண்டாவது கூம்பு அப்படின்றனால இந்த இடத்துல r2 h2 அப்படின்னு போட்டுக்கோங்க. கன அளவுகளோட வீதம் கொடுத்துருக்காங்களா எவ்வளோ, 2:3 கொடுத்துருக்காங்களா, அப்போது 2/3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் பாருங்கள், இந்த 1/3க்கும் 1/3 கேன்சல் ஆயிடுச்சு, இந்த பையும் கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது, r1² இங்கிட்டு h1 அப்படின்னு இருக்குது. இந்த சைடு r2² இங்கே h2 அப்படின்னு இருக்குது. 2/3. இங்கே பாருங்கள், வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இரண்டாவது கூம்பின் உயரம். முதல் கூம்போட உயரம் வந்து h1, ரெண்டாவது கூம்போட உயரம் வந்து h2வா. என்ன கொடுத்துருக்காங்க, இரண்டாவது கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூம்போட உயரம் என்னது, h1. அப்போது ரெண்டாவது கூம்போட உயரம் வந்து முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு கொடுத்துருக்காங்களா, மடங்குனாவே மல்டிப்ளை பண்ணும். அப்போ h1ஓட 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போது 2h1 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ முதல் கூம்போட உயரம் வந்து h1, ரெண்டாவது கூம்போட உயரம் வந்து 2h1. இந்த இடத்துல உடனே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இங்கே உடனே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். r1² அப்படி இருக்கட்டும், h1க்கு பதிலாக h1 தான் வரும். நெக்ஸ்ட்டு டிவைடு r2², h2க்கு பதிலாக 2h1 அப்படின்னு போடுங்க, ஈக்குவல் டு 2/3. இங்கே இருக்க h1க்கு இங்கே இருக்க h1 கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே 2 மட்டும் தான் இருக்குது. r1² டிவைட் பை r2². இந்த 2 அந்த சைடு கொண்டு போனால் 4 டிவைட் பை 3 அப்படின்னு வந்துருச்சு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆரங்களோட விகிதம் தான் கேட்டிருக்காங்க. r1 r2 தான் தேவை, இங்கே ஸ்கொயரில் இருக்கா. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரிமூவ் ஆயிருமா, அப்போது ரெண்டு சைடுமே ரூட் எடுங்க. இந்த 2க்கும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆச்சு, அதே மாதிரி இந்த 2க்கும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். மீதி r1 r2 அப்படின்னு இருக்குது. இந்த சைடில் √4, இது எப்படி மாறும், √4 டிவைட் பை √3 அப்படின்னு இருக்குமா. 4 ரூட்லேருந்து வெளில எடுத்தால் என்ன வரும், 2ன்னு வந்துடும். அப்போது 2 டிவைட் பை √3. 3 வந்து ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியாது, அப்போது √3னே வரும். r1 r2 இதோட ரேஷியோ எவ்வளோ, 2:3. இதுதான் இதுக்கான ஆன்சர். நாலாவது சம் பாருங்க. சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் 3600 கன சென்டிமீட்டர் மற்றும் 5040 கன சென்டிமீட்டர் எனில் உயரங்களின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளோட கன அளவுகள் கொடுத்துருக்காங்க. கூம்போட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, 1/3 பை r² h. ஓகேவா, இங்கே 2 கூம்புன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது இந்த இடத்துல r1 h1 அப்படின்னு போட்டுக்கோங்க. டிவைடு 1/3 பை r² h. ரெண்டாவது கூம்பு அப்படின்றனால இந்த இடத்துல r2 h2ன்னு போட்டுக்கோங்க. முதல் கூம்போட கன அளவு எவ்வளோ, 3600. நெக்ஸ்ட் ரெண்டாவது கூம்போட கன அளவு எவ்வளோ, 5040. ஓகே, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, உயரங்களோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. h1 h2 இதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் பாருங்கள், இந்த 1/3 வந்து 1/3 கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி இந்த பையும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும், r1² இங்கே h1 டிவைடட் பை r2² h2 அப்படின்றது ஈக்குவல் டு 3600 டிவைடட் பை 5040 அப்படின்றது.
இங்கே பாருங்கள் கொஸ்டினில் சம ஆரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் கூம்போட ஆரமும் ரெண்டாவது கூம்போட ஆரமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ R1ம் R2வும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது இந்த இடத்துல இந்த R2க்கு பதிலாக R1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டு கூம்போட உயரமும் ரெண்டு கூம்போட ஆரமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த R1 ஸ்கொயர்டு H1 அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடு இந்த R2 ஸ்கொயர்டு பதிலாக R1 ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த R2 ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இங்கே மேலே வந்து நீங்கள் R1 வந்து R2ன்னு மாற்றி எழுதலாம். எப்படி ஒன்று எழுதலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா ஆரம் ரெண்டுமே சமம்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூம்போட ஆரமும் ரெண்டாவது கூம்போட ஆரமும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த H2 அப்படி இருக்கட்டும். ஈக்குவல் டு 3600 டிவைடட் பை 5040. இதுக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் H1 டிவைடட் பை H2ன்னு இருக்குது. இதை டிவைட் பண்ணாமா. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. 4 டிவைட் பண்ணால் 1 நாங்க 4 மிச்சம் 1 7 நாங்க 8 மிச்சம் 2 6 நாங்க 24. நெக்ஸ்ட்டு இங்கே 9 நாங்க 36. இந்த ஜீரோ அப்படியே வந்துருச்சு. அதுக்கடுத்து 2 டிவைட் பண்ணலாம். 6 12 32 6 இருக்குது. இங்கே 45ன்னு வந்துடும். அதுக்கடுத்து 3 டிவைட் பண்ணலாம். 1 3 3 2 3 6. இங்கே 1 3 3 இருக்குது. இங்கே 1 3 3 மிச்சம் 1 I 3 15. திரும்ப 3 டிவைட் பண்ணலாம். I 3 15 7 3 21. மிச்சம் என்ன கிடச்சிருக்கு. மேலே 5 இருக்குது. இங்கே கீழே 7 இருக்குது. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. அப்போ 5/7. அவங்க ரேஷியோவில் தானே கேட்டிருக்காங்க. அப்போ H1 H2 ஈக்குவல் டு 5:7. இதுதான் இதுக்கான ஆன்சர். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த 4 ஸ்டெப் போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இந்த ஒரே ஸ்டெப்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். டேரெக்டாக இந்த R1 H2 ஒரே தான் மாற்றிட்டு இந்த சமம் ஆரங்கள் கொடுத்துருக்கனால இந்த R2 R1 மாற்றி இந்த இடத்துல கேன்சல் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப H1 H2 வழி அங்கனே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்குங்க. 5வது சம் பாருங்கள். இதான் லாஸ்ட் சம். ஆரம் 10 மீட்டரும் உயரம் 15 மீட்டரும் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது. நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும்? விடையை நிமிட திருத்தமாக தருகன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் இருக்குது. இதோட ஆரம் வந்து 10 மீட்டர், உயரம் வந்து 15 மீட்டர். ஓகே, ஆரம் 10 மீட்டர், உயரம் 15 மீட்டர். இந்த கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாகவே வந்து பெட்ரோலால் நிரம்பி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கூம்பில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வால்யூம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த கூம்பு வடிவ கொள்கலனில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு தெரியும். இப்போ வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 1/3 πr² H. இந்த 1/3 அப்படியே வச்சுக்கோங்க. பையோட வேல்யூ என்ன? 22 / 7 பெருக்கல் ஆரோட வேல்யூ என்ன? 10. 10 2 டைம்ஸ் போடுங்க, ஏன்னா பவரில் 2 இருக்கனால. நெக்ஸ்ட்டு ஹச்சோட வேல்யூ 15. இதை டிவைட் பண்ணாமல் 1 3 3 I 3 15. 22 10 10 இந்த 5 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 11000 டிவைடட் பை 7 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இது கன மீட்டர். இதுக்கப்புறம் நீங்கள் இதை டிவைட் பண்ண வேண்டாம், இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கூம்பு வடிவ கொள்கலனில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குது அப்படின்னா 11000 டிவைட் பை 7 கன மீட்டர் வந்து பெட்ரோல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நிமிடம் அப்படின்னு போடுங்க, அதுக்கடுத்து கனமீட்டர்னு போடுங்க. ஒரு நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் வந்து கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 11000 டிவைடட் பை 7 கனமீட்டர் பெட்ரோல் வெளியேற்றப்பட எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம கண்டுபிடிக்கணும். தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 11000 டிவைட் பை 7 பெருக்கல் 1 ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் 25. இப்போது டிவைட் பண்ணலாமா? நான் டேரெக்டாக டிவைட் பண்ணுறேன். 5 25, இங்கே 2 10 மிச்சம் 1 2 10 2 0 அப்படியே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 1 5 4 20 மிச்சம் 2 4 20 0ன்னு வந்திருக்கு. இங்கே என்ன இருக்குது? 440 டிவைட் பை 7 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. இதெல்லாம் டிவைட் பண்ணாமல் 1 7 7 35 6 42ன்னு இருக்குது. அப்போ 6ன்னு வந்துருச்சு. மிச்சம் எத்தனை இருக்கும்? மீதி 2 இருக்கும். 7 14 இருக்குது. மிச்சம் எத்தனை இருக்கும்? 6 இருக்குமா? அப்போ புள்ளி வச்சு எல்லாம் 0 சேர்த்துக்கோங்க. 6 மட்டும்தான் இருக்குது. 6 அடங்காதான், அதில் புள்ளி வச்சு 0 சேர்த்துட்டோம். என்ன இருக்கும்?
8 7 56 இருக்கும். இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 62.8 அப்படின்னு கிடச்சிருக்கா. நம்மளுக்கு இங்கே பாருங்கள் விடையை நிமிட திருத்தமாக தருகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து முழு நம்பராக கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 63 நிமிடம். பக்கத்தில் தோராயமாக அப்படின்னு போட்டுக்கோங்க. எக்ஸாக்டான்னு பார்த்தோம் அப்படின்னா 62.83 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த சைடில் இருக்கும். இதே வந்து தோராயமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 63 நிமிடம். இது வந்து முழு நம்பராக எழுதியிருக்கோம். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து 63 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுவே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 2 3 4 அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து 62 அப்படின்னு தான் எழுதணும். முழு நம்பராக எழுதணும் அப்படின்னா 62 தான் எழுதணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூ வந்து 5ஓட பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 63ன்னு எழுதிக்கலாம். ஓகே. இப்போ 63 நிமிடங்களில் வந்து அந்த கூம்பொலியோ கொள்கலன் வந்து காலியாகும். இதான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கூம்பொடிவ கொள்கலன் இருக்குது. அந்த கொள்கலன் முழுமையாகவே பெட்ரோலால் நிரம்பி இருக்குது. அதோட ஆரம் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர், உயரம் கொடுத்துருக்காங்க 15 மீட்டர். ஃபஸ்ட்டு அந்த கூம்பொடிவ கொள்கலனில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளே இருக்க பெட்ரோல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வால்யூம் கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். வால்யூம்கான ஃபார்ம்னா என்ன 1/3 πr²h. ஓகே. நெக்ஸ்ட் இதில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு வால்யூம் கிடச்சிரும். அப்போ மொத்தமாக அந்த கூம்பொடிவ கொள்கலனில் 11,000/7 கனமீட்டர் வந்து பெட்ரோலுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷத்துக்கு 25 கனமீட்டர் வந்து பெட்ரோல் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் வந்து வெளியேற்றப்படுது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கொள்கலன் முழுமையாக காலியாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக கொள்கலனில் 11,000/7 கனமீட்டர் பெட்ரோல் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக வெளியாகணும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ கிடச்சிடும். எக்ஸ்ட்ரா வேல்யூ என்ன 62.8 அப்படின்னு கிடைக்குது, 83 அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு அவங்க முழு நம்பராக கேட்டிருக்காங்க. திருத்தமாக நிமிட திருத்தமாக கேட்டிருக்கனால நம்ம வந்து முழு நம்பராக எழுதுகிறோம். 63 நிமிடம் தோராயமாகனு பக்கத்தில் எழுதிக்காங்க. இதான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட நம்மளுக்கு கூம்பு வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.